சேஷத்வமேகः சகலஸ்ய பூமேः பாரஸ்ய நிர்வாக விதோ நியுக்தः பூயோபி தத்கிருத்ய சமர்ப்பணோக்திः தொய்யேவ ச ஸ்யாத் புனருக்திரேவ. வைகுண்டலோகத்தில் பரவாசுதேவனான பகவான் ஒரு ஆலோசனை செய்தார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் என்பது பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்தில் கண்ண பரமாத்மா சொன்ன வாக்கியம். அர்ஜுனா, எப்பொழுது எல்லாம் தர்மத்தினுடைய வாட்டம் உண்டாகிறதோ, தர்மம் குறைந்து கொண்டோ வருகிறதோ, அப்பொழுது நான் என்னுடைய அவதாரத்தை செய்து அந்த வாடி இருக்கக்கூடிய தர்மத்தை மறுபடியும் உத்தாரணம் செய்கிறேன். சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் அசுரர்களை எல்லாம் மாய்ப்பதற்காகவும் தான் என்னுடைய அவதாரங்கள் உண்டாகின்றன. சுவாமி ஸ்ரீ வேதாந்ததேசிகன் சாதிப்பார், பயிரில் களை போல் அசுரரை காய்ந்தான் தம் கை. எப்படி நாம் வைத்த பயிர் நல்ல பொன் விளையும் பூமியில் நாம் நன்கு உத்தமமான விதைகளை நட்டு வைத்து அந்த விதைகள் நன்கு செழித்து கிளைத்து பால் பிடிக்கக்கூடிய சமயத்தில், கண்ணும் கருத்துமாக அதை ரட்சித்து கொண்டு வரக்கூடிய சமயத்தில், நாம் வயலுக்கு பாய்ச்சக்கூடிய தண்ணீரினால் களைச்செடிகளும் உடன் உண்டாகின்றன. அப்பொழுது களை இருந்தால் இருந்து விட்டு போகட்டுமே, நம்முடைய பயிர் தான் வளர்கிறது என்று நினைத்தோமேனால் கடைசியில் களை வளர்ந்து நம்முடைய பயிரை அது முழுவதுமாக அழித்து விடுமா போலே, நாம் அந்த சமயத்தில் களை எடுத்தால் தான் பயிர் பிழைக்குமா போலே, அசுரர்கள் அசுர சுபாவம் கொண்டவர்கள் வைதிக தர்மானுஷ்டானத்தை எல்லாம் குலைப்பவர்களை எல்லாம் களையெடுத்து வைதிக தர்ம ஸ்தாபனத்தை செய்வதற்காக நான் எப்பொழுதும் அவதாரம் செய்கிறேன் என்று பரமாத்மா கண்ணன் இங்கே பகவத்கீதையில் அருளி செய்தான். அந்த படித்தான் இப்பொழுது தான் நேரடியாக அவதாரம் செய்யாமல் தன்னுடைய அம்சபூதராக ஆதிசேஷன் இங்கே அவதாரம் செய்ய வேண்டும் என்று பெருமானுடைய சங்கல்ப விசேஷம். ஏனென்றால் இது சத்யவிரத க்ஷேத்திரம். யஸ்து சத்யவிரதம் நாம க்ஷேத்திரம் பரமபாவனம் என்று புராணங்களில் இந்த க்ஷேத்திரத்திற்கு மகிமை சொல்லப்படுகிறது. இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தின் நாயகபூதனாய் விளங்கக்கூடியவன் தேவாதிராஜனாம் தேவப்பெருமாள் வரதராஜ சுவாமி, அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அந்த பெருமானுடைய திருவடிவாரத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சித்தாந்த நிர்தாரண சார்வபௌமராக ஒரு மகான் அவதாரம் செய்து இனி எற்றைக்கும் 7 ஜென்மங்களுக்கும் 7 வருடங்களுக்கும் 7000 வருடங்களுக்கும் அல்லது 7 கல்பங்களுக்கும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு எந்த குறைவுபாடும் வராமல் ஒருவர் தான் ஸ்தாபனம் செய்ய போகிறார் என்றால் அதற்கு எத்தனை விதமான ஆலோசனைகள் எம்பெருமான் செய்திருப்பான். ஆகையால் தான் ஆதிசேஷன் கைங்கரிய ஸ்ரீமான் அனந்தாழ்வான் என்ற அவருக்கு திருநாமம் இருந்தால் கூட அவர் செய்த கைங்கரியத்தின் பெருமையினாலே அவருக்கு ஆதிசேஷன் ஆதிசேஷன் அதாவது சேஷத்துவ ஞான சம்பந்தத்தை உடையவர். அவரை அழைத்து சேஷத்வமேகா சகலஸ்ய பூமேः பாரஸ்ய நிர்வாக விதோ நியுக்தः. அனந்தாழ்வானே, இந்த உலகத்தை தாங்குபவர் நீர்தானே. இந்த உலகம் இப்படி ஆதிசேஷனுடையதான சிரசின் மீது ஆதிசேஷனுடைய பணத்தின் மீது இந்த உலகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பூமியை தாங்குபவர் யார்? ஆதிசேஷன். அதை நாம் சாஸ்திர ரீதியாக பார்த்தோமேனால் முதலில் ஆதிகூர்மம், அந்த ஆதிகூர்மத்தின் மேற்பகுதியில் ஆதிசேஷன், அதன் பிறகு பூமி. இப்படியாக இந்த பூகோளத்தை தாங்குபவர் ஆதிசேஷன் வர்ணிக்கப்படுகிறது. சேஷத்வமேகா சகலஸ்ய பூமேः பாரஸ்ய நிர்வாக விதௌ நியுக்தः பூயோபி தத்கிருத்ய சமர்ப்பணோக்திः தொய்யேவ ச ஸ்யாத் புனருக்திரேவ. மறுபடியும் இந்த பூபாரத்தை தாங்குவதற்காக நீர் அவதாரம் செய்ய வேண்டியது. அதான் தாங்கிக் கொண்டிருக்கிறாரே சுவாமி.
இப்பொழுது புதியதாக என்ன தாங்க வேண்டும்? இன்னொரு பூமியை பரமாத்மா சிருஷ்டிக்கப் போகிறானா? எத்தனை லோகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டாலும் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனாக அந்த பரம்பொருள் விளங்கும் வரையிலும் ஆதிசேஷன் தான் இந்த காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டும். சரி, இது என்ன புதிய காரியம் என்றால், அப்பா, பாரத்தை தாங்குவது என்றால் இப்படி தலையில் தூக்கி வைத்துக் கொள்வது மட்டுமில்லை, பொறுப்பு. பாரம் என்பதற்கு கனமானது பலுவானது என்பது மட்டும் பொருள் அல்ல, பொறுப்பு என்பதும் ஒரு பொருள். உலகத்தை ரட்சித்தலும் ஒரு பெரிய பொறுப்பு தானே. உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவ வர்க்கங்களும் நற்கதி அடைய வேண்டுமே. அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக என்று சுவாமி ஸ்ரீ தேசிகன் அருளி செய்யும்படியாக அத்தனை ஜீவ வர்க்கங்களும் நற்கதி அடைவதற்கு உய்வதற்கு ஒரே வழி உடையவர் திருவடி என்னும் இந்த ஒரு உத்கோஷம் உலகெங்கிலும் எதிரொலிப்பதற்கு சரணாகதி தர்மம், சரணாகதி மார்க்கம் பகவத்கீதையில் சொன்ன வார்த்தை, அதற்கு முன்பாக வராக அவதாரத்தில் சொன்ன வார்த்தை, அதன் பின்னர் ராமாவதாரத்தில் சொன்ன வார்த்தை, இப்படி மெய்மை பெரு வார்த்தை, கடற்கரை வார்த்தை, தேர்த்தட்டு வார்த்தை என்னும் இந்த வார்த்தைகளின் பொருளை உலகம் உணர்வதற்கு, உணர்ந்து தாங்கள் அனுஷ்டிப்பதற்கு நீர் சென்று ஓர் அவதாரத்தை செய்ய வேண்டியது. எப்பொழுதும் பூமியை தாங்கும் பெரும் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நீர் அதே போன்றுத்தான் பூமியில் உள்ளவர்களை காப்பாற்றும் பெரும் பொறுப்பை தற்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக வைகுண்டபதியான ஸ்ரீமன் நாராயணன் அவருக்கு நியமனம் அளித்தான். இங்கே குரு பரம்பரையில் ஒரு சில பெரியோர்கள் சுவாமி ராமானுஜரை ஆதிசேஷனுடைய அவதாரம் என்று கொண்டாடுகிறார்கள். திருவரங்கத்தமுதனார் தான் அருளி செய்திருக்கக்கூடிய ராமானுஷ நூற்றந்தாதி என்னும் உத்தமமான அந்த திவ்ய பிரபந்தத்தில் எம்பெருமானுடைய 5 ஆயுதங்கள் சுவாமி ராமானுஜராக அவதாரம் செய்தருளின என்று வர்ணிக்கிறார். அதுபோன்றே சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனும் எம்பெருமானுடைய திருக்கை ஆயுதங்கள் அவதாரம் செய்தன. அல்லது விஸ்வக்சேனர் எம்பெருமானுடைய படைத்தளபதி சேனை முதலியார் லெப்டினன்ட் கமாண்டர் இன் சீஃப், அந்த விஸ்வக்சேனர் தான் பகவத் ராமானுஜராக அவதாரம் செய்தார். விஸ்வக்சேனோ யதிபதிரபூத் வேத்ரசாரஸ் திரிதண்டஹா. விஸ்வக்சேனராம் சேனை முதலியாரே ராமானுஜராக பிறந்தார். அவர் திருக்கையில் இருக்கக்கூடிய திருப்பிரம்புத்தான் சுவாமி ராமானுஜர் கையில் திரிதண்டமாக விளங்குகிறது என்று வர்ணிக்கிறார். இது மகான்களுடைய அனுபவம் தானே. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான அனுபவம் உண்டு. ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருந்தாலும், விஸ்வக்சேனனுடைய அவதாரமாக இருந்தாலும், எம்பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்களுடைய அவதாரமாக இருந்தாலும், இவை அனைத்தும் ஒன்று திரண்டதான ஒரே வடிவு. திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்டஹஸ்தம். சுவாமி தேசிகன் யதிராஜ சப்ததியில் போற்றுவார். திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்டஹஸ்தம். உலகின் பாக்கியம்தான் யதிராஜர் திருக்கையில் விளங்கும் அந்த திரிதண்டம். இந்த 3 லோகங்களுடைய பாக்கியம்தான் யதிராஜர் திருக்கையில் விளங்கக்கூடிய திரிதண்டம் என்று கொண்டாடுகிறார். ஆகையால் ஆதிசேஷன் என்னும் அந்த அனந்தாழ்வானுக்கு நியமனம் ஏற்பட்டது. இதை அடியொற்றி பெரியோர்கள் மற்றொரு சுவாரஸ்யமான ஸ்லோகத்தை சாதிப்பது உண்டு. அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததః பரம் பலபத்ரஸ்திருதீயஸ்து கலௌ கஷ்சித் பவிஷ்யதி கலௌ ராமானுஜோ முனிஹி. அனந்த பிரதமம் ரூபம், முதல் அவதாரம் அனந்தாழ்வான் ஆதிசேஷன் வைகுண்டத்தில். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததः பரம். அதற்கு அடுத்த பிறவி, அடுத்த அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரத்தில் திரேதாயுகத்தில் ராமானுஜனாக ராமனுடைய திருத்தம்பியாக இளையாழ்வாராக அவதாரம் செய்தார். இளையாழ்வார் என்பது லக்ஷ்மணனுக்கு திருநாமம். லக்ஷ்மணஸ்து ததः பரம்
மூன்றாவது பலபத்ரஸ்திருதீயஸ்து. அடுத்தது திரேதாயுகம் முடிந்தது. துவாபர யுகத்தில் ராமானுஜனாம் கண்ணனுக்கு பூர்வஜனாக. அது என்ன சுவாமி? கிருஷ்ணனுக்கு ஒரு திருநாமம் உண்டு தெரியுமோ? ராமானுஜன். என்னது? அனுஜன் என்றால் தம்பி. ராமஸ்ய அனுஜஹா ராமானுஜஹா, ராமனுடைய தம்பி. சுவாமி, ராமாவதாரத்தில் ராமனுடைய தம்பி புரிந்தது. கிருஷ்ணாவதாரத்தில் எப்படி ராமனுடைய தம்பி என்றால், கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனுக்கு தமையன் ராமன் தானே, பலராமன். பலராமன், அந்த பலராமனுக்கு தம்பி ராமானுஜன். இப்பொழுது கிருஷ்ணாவதாரத்தில் ஆதிசேஷன் பலராமனுடைய அவதாரம். கண்ணன் மகாவிஷ்ணு கிருஷ்ணனாக பிறந்தார், அங்கே மகாவிஷ்ணு ராமனாக பிறந்தார், ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக பிறந்தார். கிருஷ்ணாவதாரத்தில் ஆதிசேஷன் பலராமனாக கிருஷ்ணனுக்கு மகாவிஷ்ணுவிற்கு தமையனாக பிறந்தார். ராமானுஜனாக அவருக்கு தம்பியாக கிருஷ்ணன் பிறந்திருக்கிறார். பலபத்ரஸ்திருதீயஸ்து 3 மறுபடியும் சொல்லுகிறேன். அனந்த பிரதமம் ரூபம், முதல் அவதாரம் அனந்தாழ்வான். இரண்டாவது லக்ஷ்மணஸ்து ததப்பரம், இரண்டாவது அவதாரம். பலபத்ரஸ்திருதீயஸ்து பலராமாவதாரம் மூன்றாவது. கலௌ கஷ்சித் பவிஷ்யதி, யாரோ ஒருத்தர், ஒரு பெரிய ரகசியம், யாரோ ஒருவர் கலியுகத்தில் பிறக்கப் போகிறார், அவதரிக்கப் போகிறார். அவர் யார்? கஷ்சித். யாரவர்? யாரவர்? கலௌ ராமானுஜோ முனிஹி. கலியில் நம் ராமானுஷர் தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்பூதூரில் உலகமெல்லாம் போற்றும்படியாக, உலகமெல்லாம் வாழ்ந்து போகும்படியாக, உலகமெல்லாம் ஒரு பெரும் கொண்டாட்டத்தை அடையும்படியாக இங்கே மகாத்மாவுடைய அவதாரம், மகாத்மாவுடைய ஆவிர்பாவம் ஏற்பட போகின்றது. ஆகையால் வைகுண்ட லோகத்தில் பகவானுடைய நியமனத்தை பெற்றவரான ஆதிசேஷன் தான் அவதாரம் செய்வதற்கும் தனக்கு தகுந்ததொரு தாய் தந்தையரை எதிர்பார்த்து கொண்டு பிதரம் ரோச்சயாமாச என்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் தனக்கு தகுந்த தந்தையை நோக்கிக் கொண்டு ராமன் காத்திருந்தார் போலே காத்திருந்தார். ஆம், அவர் காத்திருந்த தாய் தந்தையர் இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் அனந்த சரஸ் என்னும் புஷ்கரணியின் கரையில் ஆதிகேசவ பெருமானிடத்தில் அச்சஞ்சல பக்தி பூண்டவர்களாய் உத்தமமான யாகங்களினாலேயும் யஜ்ஞங்களினாலேயும் பகவானை ஆராதிக்கக்கூடிய கேசவ சோமயாஜி காந்திமதி தம்பதியர், புண்ணியமான அந்த தம்பதியரின் புகழ் பாடிக்கொண்டு நம் புண்ணியத்தின் பயனாக சுவாமி ராமானுஜருடைய அவதாரத்தை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம்.